ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி, என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியாகவே உங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இங்கே சிக்னேச்சர் போட்டு டேட்டு டைமை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். சரியா, ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்த்துடலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 11,000 ரூபாய் சேலரி. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40 வயசுக்குள்ளே இருக்கணும். சரியா, அதுக்கப்புறம் எம்எம்யூ கிளீனர், அதுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 11,000 ரூபாய் சம்பளம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 10,000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தால் ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட், எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் சேலரி. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட், அதுக்கு பிகாம் வித் டேலி முடிச்சிருக்கணும், 19,000 ரூபாய் சம்பளம். அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் கேட்டிருக்காங்க, அதில் எம்ஏ சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிலேட்டட் யூஹெச்என் ஏஎன்எம் அந்த போஸ்ட்டுக்கு ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், 21,000 ரூபாய் சம்பளம். அதுக்கடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், அதுக்கு பார்த்திங்கன்னா ஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங், அதே குவாலிஃபிகேஷன் தான், 21,000 ரூபாய் சம்பளம். அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இதுக்கு 12th முடிச்சிருக்கணும், பயாலஜி அல்லது பாட்னியில் இல்லை ஜுவாலஜி. ஓகேவா, அதுக்கப்புறம் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேட்டகிரி, அதை முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் சேலரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. வந்தவுடனே நானுமே அப்டேட் பண்ணுறேன். எல்லா டிஸ்ட்ரிக்கும் போஸ்ட் பண்ண முடியலன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதற்கு நீங்கள் 9/7/2026 அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதை பார்த்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஏன்னா அதை தான் இப்போ எல்லா இதுலேயும் கேட்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுனாலுமே நீங்கள் அதை வச்சு அனுப்புங்க. சரியா, இது ஒரு டெம்பரரியான ஜாபு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க இல்லையா, அதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் 10th 12th மார்க்கு அதெல்லாம் வச்சு ஒரு பர்சன்டேஜ் ஒரு மார்க் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், இந்த இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.